அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு முக்கியமான தகவலை தான் நம்ம வந்து பார்க்க போறோம். அதாவது கூகுள்ல சர்ச் பண்ணி என்னென்ன சொல்றாங்க. ஸோ இந்த பைக்கு மற்றும் அதாவது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஜென்ஸும் சரி, லேடிஸும் சரி, லேடிஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டி அதிகமாக ஓட்டுவாங்க. ஜென்ஸ் பார்த்தீங்கன்னா பைக் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதனால என்னென்ன தீமை ஏற்படுது, இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த செய்திகளை பிரீஃபாக பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் டிக் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் சொல்ற தகவல் என்னட்டு உங்களுக்கு வந்து முழுமையாக வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது தினமும் பைக் ஓட்டுவதால முதுகு வலி, கழுத்து வலி, தோள்பட்டை வலி போன்ற தசை கூட்டு பிரச்சனைகள், ஒற்றை தலைவலி, சோர்வு போன்றவை ஏற்படலாம். இது வந்து ஆக்சுவலா நடக்கிறது தான். மேலும் அதிர்வுகளை தாங்குவதால முதுகு தண்டுல பாதிப்பு, தவறான நிலையில அமர்வதால ஏற்படும் அசௌகரியம், நீண்ட நேரம் அதாவது சுற்றுச்சூழல் மாசுபாட்டால சுவாச பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இருப்பினும் பார்த்தீங்கன்னா சரியான நிலையில ஒரு தேவையான ஓய்வுடன் ஓட்டினால் நன்மைகளும் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்னென்ன தீமை ஏற்பட போகுதுன்னு பார்த்தீங்கன்னா தசை மற்றும் எலும்பு பிரச்சனைகளை பொறுத்த மட்டும் ஒரே நிலையில நீண்ட நேரம் ஓட்டுவதால முதுகு வலி, அதாவது கழுத்து வலி, தோள்பட்ட வலி ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பிரச்சனை ஏற்படும். சோர்வு மற்றும் கவனக்குறைவு பார்த்தீங்கன்னா அதே நேரம் ஓட்டுவதால கவனம் சிதறலாம், தூக்கம் வரலாம். இதனால விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஸோ சுவாச பிரச்சனையை பொறுத்த மட்டும் சுவாச பிரச்சனையில நகரங்கள்ல அதிக மாசுபாடு இருக்கும்போது தினமும் பைக் ஓட்டுவது சுவாச மண்டலத்தையும் பாதிக்கலாம். ஸோ நீர் சத்து குறைபாடுன்னு சொல்லும் பட்சத்தில் பைக் ஓட்டும் போது ஏற்படும் வியர்வை மற்றும் உஷ்ணத்தால உடல் நீர்ச்சத்து குறையும். இதனால முதுகு வலி போன்ற பிரச்சனைகளை வந்து அதிகரிக்கும். இது வந்து ஆக்சுவலா நமக்கு தெரிய விஷயம் தான். ஸோ சிறுநீரக பாதையை பொறுத்த மட்டும் சில நேரங்களில் சிறுநீர் பாதை நோய் தொற்றுகள் வரவும் வாய்ப்பு இருக்கு சொல்றாங்க. இந்த தவிர்க்க வழி என்னன்னு சார் பார்த்தீங்கன்னா சரியான நிலையில அமர்வது, அதாவது பைக் ஓட்டும் போது அமரும் போதும் உங்கள் தோரணை சரியாக இருக்கிறதா என்பதை பார்க்கவும், அதாவது தேவையான சரி செய்திகளை செய்யவும் சொல்றாங்க. நீர்ச்சத்து பொறுத்த மட்டும் போதுமான அளவு நீங்க தண்ணி குடிக்கணும். ஸோ ஓய்வு பார்த்தா நீண்ட தூரம் ஓட்டுவதை தவிர்க்கவும் அடிக்கடி ஓய்வு நீங்க எடுங்க சொல்றாங்க. ஸோ சரியான பைக்கை தேர்வு செய்யுங்க சொல்றாங்க. அதிக அதிர்வுகளை தாங்கக்கூடிய வசதியான பைக்கை, உதாரணமாக புல்லட் போன்ற பைக்கெல்லாம் ஓட்டுவது முதுகு வலிக்கு நல்லது சொல்றாங்க. ஸோ குறிப்பு பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஓட்டுவதற்கும் மோட்டார் பைக் ஓட்டுவதற்கும் நிறைய வித்தியாசங்களே இருக்கு. ஸோ சைக்கிள் ஓட்டுவது ஆரோக்கிய நன்மைகளை தருவோம், அதாவது ஆனால் மோட்டார் பைக் ஓட்டுவது குறிப்பாக அதிக நேரம் ஓட்டுவது மேல ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைகளை தான் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உங்களுடைய ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேமிலியில் இருக்கவங்க அதிகமாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பைக்கோட ஸ்கூட்டியை தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அதாவது தண்ணீர் இல்லாமல் வந்து அதாவது பார்த்தீங்கன்னா அதிகமாக தண்ணீர் குடிக்கணும். அதுக்கப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓய்வு எடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரியான பைக் வந்து தேர்வு வேணும். அதாவது பார்த்தீங்கன்னா பைக் வந்து பொருத்தம், அதாவது குறிப்பாக இந்த சிறுநீரை பாதையில் என்ன பிரச்சனை ஏற்படும் அதென்று சொல்லியிருக்காங்க. ஸோ இது போன இன்ஃபர்மேஷன் பற்றிய கூடுதல் உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.